ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இன்று மாசி மாதம் 22ஆம் நாள் மார்ச் 6 வியாழக்கிழமை மாலை 3:55 மணி வரை வந்து சப்தமி தேதிங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அஷ்டமி தேதி ஆரம்பிக்குது. இன்று முழுவதும் ரோகிணி நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. சூலம் வந்து தெற்கு. பரிகாரமா தைலத்தை நீங்க பரிகாரமா வந்து கொடுத்துட்டு போயிடுங்க, கோயிலுக்கு கொடுத்துருங்க. சரிங்களா? மேஷம், பழைய கடன்களை வசூலிக்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் இறங்கக்கூடிய நாளாக இந்த நாள் மேஷத்திற்கு அமைகின்றது. ரொம்ப நாளா இந்த தரன்னு சொல்லி வாங்கிட்டு போனாப்பா, அப்புறம் கல்லே பார்க்க முடியல அப்படின்ட்டு அந்த பழைய கடன் கடன் கொடுத்த நபரை தேடி பிடிப்பீங்க. இன்னைக்கு உங்களுடைய பேச்சுக்களால் சில சங்கடங்கள் இருக்கு. அதே மாதிரி போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒன்று விட்டு ஒன்று பேசிடுவோம். அதனால பேச்சுக்கள் மூலமா சங்கடங்கள் இருக்கு. பேச்சுக்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. ரிஷபம், கூட்டு தொழில் சார்ந்த ஒரு முயற்சிகள் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. ரொம்ப நாளா கூட்டு தொழில் ஒன்று பண்ணலாம், அதுக்காக வந்து ஒரு நண்பர்கள், அதற்கான விஷயங்கள், அது சார்ந்த ஒரு முயற்சியில் இறங்குவீங்க. இன்று சுபகாரிய நிகழ்வுகளும் இருக்குங்க. சரிங்களா? திருமணம் தொடர்பான விஷயங்கள், ஒரு இடமே பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆஃபீஸுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்குறோம், இல்லை வந்து ஒரு ஆஃபீஸில் போய் நம்ம போய் வந்து ஒரு வேலைக்கு ஒன்று சேர்றோம். இப்படி சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாமே இருக்குது. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மிதுனம், கடன் தீர்க்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் இன்று இறங்கக்கூடிய நாளாக அமைகின்றது. வேலை தேடும் எண்ணமும் வந்து இன்னைக்கு இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? தொழில் தொடர்பான ஒரு கடன் வச்சுக்கோங்க, வியாபாரம் தொடர்பான ஒரு கடன், வீடு தொடர்பான ஒரு கடன் தீர்க்கக்கூடிய முயற்சிகள் இன்று இறங்குவீர்கள். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. கடகம், பூர்வீகத்தின் மூலமாக லாபங்கள் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. பதவி உயர்வுகள் தேடி வருங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வுகள் எல்லாமே தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாகவும் இன்று அமைகின்றது. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. சிம்மம், வாகனம் சார்ந்த சின்ன சின்ன செலவுகள் எல்லாமே இருக்குங்க. ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு வந்து மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. திடீர்னு வந்து எக்கச்சக்கமான வாடிக்கையாளர்கள் வருவாங்க. சரிங்களா? எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், அந்த அளவுக்கு வாடிக்கையாளர் வந்து இன்னைக்கு வருவாங்க. இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கன்னி, தொழில் வியாபாரம் சார்ந்த முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. தொழில் சம்பந்தமாக வந்து ஒரு பிஸ்னஸ் சம்பந்தமாக போய் பேசுவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வருவீங்க. வியாபாரம் சம்பந்தமான விஷயமும் சரிதான். இன்று எல்லாத்துலேயுமே உங்களுடைய முயற்சியில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய தந்தையின் மூலமாக ஒரு ஆதாயம். ஓகேங்களா? ஆதாயம் என்ன? அவங்க மூலமாக வந்து ஒரு நன்மை, அவங்க மூலமாக ஒரு லாபம். இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க. துலாம், தொழில் வியாபாரம் சார்ந்த சிக்கல்கள் கொஞ்சம் இருக்குங்க, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பேச்சுக்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்று இருக்கின்றது. இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சந்திராசம் இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. விருச்சிகம், காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக அமைகிறது. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதாங்க, அந்த காரியங்கள் வந்து இன்று வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி கொண்டு வரும். தன்னம்பிக்கை தைரியமும் கூடும். சரிங்களா? தன்னம்பிக்கை தைரியம் கூடக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. தனுசு, பயணங்களில் கவனம், விரயங்கள் கூடக்கூடிய ஒரு நாளாக அமைகின்றது. செலவுகளில் கவனம், அவ்வளவுதாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. செலவுகள் பண்றப்போ வந்து தேவையில்லாத செலவுகள் மட்டும் கொஞ்சம் இழுத்து விட்டுக்காதீங்க. பயணங்கள் போகும்போது கவனமா போங்க. பைக்கில் அவசரமா போறது, கார்ல வேகமா போறது, சிக்னல் வந்து மாறுறதுக்கு முன்னாடியே டக்குன்னு கிராஸ் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் கவனம் இருந்துக்கோங்க. இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மகரம், லாபங்கள் தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. அதே நேரத்தில் சகோதரர்கள் மூலமாக நன்மைகள். வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இன்னைக்கு வேலை சுமை, பணிச்சுமை வந்து அதிகரிக்குங்க. சரிங்களா? எப்படிதான் இந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து பணிச்சுமை வந்து இன்னைக்கு அதிகரிக்கும். ஹைகிரி ஒரு வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கும்பம், வியாபாரம் தொழில் சார்ந்த கடன்கள் வருவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. வியாபாரத்திலிருந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு கடன் கொடுக்கணும், அது திடீர்னு வந்து கேட்பாங்க. சரிங்களா? இன்னைக்கு தாயின் மீது கவனம், அம்மா மேல வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க. மீனம், வேலைகளில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நாளாக மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. சுபகாரியங்கள் தொடர்பான சில முயற்சிகள் எடுப்பீங்க, அதில் சக்சஸும் பண்ணுவீங்க. இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. இது வரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.